அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 19, 20க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நேற்று வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 18ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கான வீடியோல 19, 20க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மந்த்லி டோட்டலா படிக்கும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200-300 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நீங்க டெய்லி படிக்கும்போது ஒரு 10 விஷயம் கம்ப்ளீட் பண்ணும்போது எளிமையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 19, 20 இதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாங்க. 2000 ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. 206 அடி உயரம் கொண்ட அம்பேத்கர் சிலை சமீபத்தில் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? பாருங்க, 206 அடி உயரம் கொண்ட அம்பேத்கர் சிலை எங்கு திறக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ ஆந்திரா அப்படிங்கிறது இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. குடும்ப தலைவிக்கான 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் மகதாரி வந்தனா என்ற பெயரில் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஸோ ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த கொஸ்டின் ரிப்பீட்டா வரக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ எந்த ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா மகதாரி வந்தனா அப்படிங்கிற பேர்ல 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்தை வந்து அமல்படுத்தியிருக்கான்னு கேட்கறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சத்தீஸ்கர் அப்படிங்கிறது இதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்க. மூணாவது கொஸ்டின் சேம் அதே சம்பந்தமான கொஸ்டின்ஸே போட்டேன். ஸோ குடும்ப தலைமைக்கான 1000 ரூபாய் வழங்கும் திட்டங்களில் சரியான தொடர் எது? ஸோ சரியான தொடர் எது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கோம். ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பாருங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தும். ஸோ எல்லாமே கரெக்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மகதாரி வந்தனா அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலம் கொண்டு வந்திருக்காங்க. கிருஷ்ணலட்சுமி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மகாலட்சுமி அப்படிங்கிற பேர்ல தெலுங்கானா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தமிழ்நாடுல கலைஞருடைய மகளிர் உரிமை தொகை பார்த்திருப்போம். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு மாதிரியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்டேட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இதே 1000 வழங்கும் திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன பேருன்னு பார்த்துக்குங்க. ஏன்னா இது வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின்ஸ் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்க. 4வது கொஸ்டின்ஸ் செயற்கை பாறைகளுக்கான திட்டம் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? ஸோ செயற்கை பாறைகளுக்கான ஒரு திட்டம் ஸோ எந்த ஸ்டேட்ல முன்மொழிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கேரளா அப்படிங்கிறது அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. 5வது கொஸ்டின்ஸ் ஹிர்சந்த் முகோபாத்யாய் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா குவெம்பு ராஷ்டிரிய புரஸ்கார் விருது அப்படிங்கிற ஒரு விருது வந்து கொடுத்திருக்காரு. ஸோ ஒரு எந்த மொழி எழுத்தாளர்? ஸோ கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா குவெம்பு ராஷ்டிரிய புரஸ்கார் விருது வந்து சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா முகோபாத்யாய் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அவர் எந்த மொழி எழுத்தாளர் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ வங்காளம் அப்படிங்கிறதா இதற்கான கரெக்டான ஆன்சர்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. தமிழ்நாட்டில் குழந்தை இறப்பு விகிதமானது 1000 குழந்தைகளுக்கு எத்தனை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது? ஸோ ஒரு 1000 குழந்தைங்க இருக்காங்கன்னா ஸோ அந்த இறப்பு விகிதம் வந்து எத்தனையா குறைஞ்சிருக்குன்னு மாதிரி சொல்றாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஷன் பி. ஸோ 8.2. ஸோ 1000 குழந்தைகளுக்கு 8 குழந்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா இறப்பு விகிதம் வந்து கம்மியா இருக்கு. 8 பேர் தான் இறக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம ஜாகிரபி பிளஸ் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா பிறப்பிறப்புல படிக்கும்போது அந்த கான்செப்ட்ல எல்லாமே இதுல உள்ள வந்துடும். அடுத்த கேள்வி பாருங்க. 7வது கொஸ்டின்ஸ் 6வது அந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி தமிழ்நாட்டில் எந்தெந்த நகரங்களில் நடைபெற உள்ளது? ஸோ இந்த கேலோ இந்தியா போட்டி பார்த்தீங்கன்னா எந்தெந்த நகரில் தமிழ்நாட்டில் எந்தெந்த ஏரியால நடக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்துடலாம். சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தும் அப்படிங்கிறத சரியான ஆன்சர். ஸோ எங்கெங்கெல்லாம் நடைபெற உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேயும் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்லயும் நடக்கும். பிளஸ் பார்த்தீங்கன்னா திருச்சி, மதுரை இந்த ஏரியாலாம் வந்து நடக்க உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கேள்வி பாருங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. ஸோ தூர்தர்ஷன் பத்தி கொடுத்துருக்காங்க. இது பாருங்க. டிடி பொதிகை தொலைக்காட்சி சமீபத்தில் எந்த பெயரில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? ஸோ இதற்கான சரியான ஆன்சர் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதற்கான சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ டிடி தமிழ் சொல்லி மாத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டிடி தமிழ் அப்படிங்கிற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா மாத்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா தூர்தர்ஷன் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ தூர்தர்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா டிடி பொதிகையா மாத்துறாங்க. ஸோ இப்போ டிடி பொதிகை அப்படிங்கிறது டிடி தமிழா மாத்திருக்காங்க. ஸோ அதுவும் பாத்துக்குங்க. இதுவும் நம்முடைய ஜாகிரபி புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கேள்வி பாருங்க. 9வது கொஸ்டின் கலைஞர் நூற்றாண்டு சர்வதேச மருத்துவ மாநாடு. ஸோ கலைஞர் நூற்றாண்டு சர்வதேச மருத்துவ மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ சென்னை அப்படிங்கிறத இதற்கான சரியான விடை.
அடுத்த கேள்வி பாருங்க, 10வது கொஸ்டின். இந்தியாவில் முதல் கிராம்பின் மையம், ஓகேங்களா, இந்தியாவின் முதல் கிராம்பின் மையம் சமீபத்தில் எங்கு தொடங்கப்பட்டுள்ளன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ கேரளா அப்படிங்கிறதா இதற்கான சரியான விடை. ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, இந்தியாவின், இந்த கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் எக்ஸாம்ல மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் சொல்லலாம். இந்தியாவின் முதல் எஃகு கசடு தேசிய நெடுஞ்சாலை NH 6666, ஓகேங்களா, எந்த இரு நகரம் இடையே தொடங்கப்பட்டுள்ளது? இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் எஃகு கசடு மூலமா ஒரு நெடுஞ்சாலை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அது எந்தெந்த இரு நகரங்களுக்கு இடையே அது பார்க்கணும். ஏன்னா ஜாகிரபி பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இதுக்கான இடம் பார்த்தீங்கன்னா மும்பையிலிருந்து கோவா இந்த இடைப்பட்ட நகரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எஃகு கசடு தேசிய நெடுஞ்சாலை வந்து அமைக்கிறாங்க, தொடங்கியிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து 12வது கொஸ்டின்ஸ். நிலவின் மேற்பரப்பை ஆய்வு செய்வதற்காக ஸ்லிம் என்ற பெயரில் விண்கலத்தை விண்ணில் செலுத்திய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. நிலவின் மேற்பரப்பை ஆய்வு செய்வதற்காக ஸ்லிம் என்ற பெயரில் விண்கலத்தை விண்ணில் செலுத்திய நாடு எதுன்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஸோ சயின்ஸ் டெக்னாலஜி வரும்போது இந்த கேள்விகள் எதிர்பார்க்கலாம். கரெக்டான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ ஜப்பான் அப்படிங்கிறது அதற்கான சரியான ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி பார்த்துடலாம். ஸோ அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலத்தை உரமாக்குதல். ஸோ எதிர்காலத்தை உரமாக்குதல் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாங்க. ஸோ எதிர்காலத்தை உரமாக்குதல் என்ற நூலின் ஆசிரியர் பாத்தீங்கன்னா மன்சுக் மாண்டவியா அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலத்தை உரமாக்குதல் அப்படிங்கிற பேர்ல ஒரு நூலை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்து பாருங்க, போயிங் உலகளாவிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப வளாகம் சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பாத்தீங்கன்னா இங்கு தொடங்கி வச்சிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ உலகளாவிய ஒரு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப வளாகம், ஒரு வளாகத்தை வந்து பாத்தீங்கன்னா தொடங்கி வச்சிருக்காங்க பிரதமர். ஸோ அது எங்கேன்னு கேட்கிறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல தொடங்கி வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கீழே ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துறோம் ஒரே பிடிஎஃபா. ஸோ நம்மளுடைய டெலகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா VRTNPC அப்படின்னு போட்டாவே வரும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெட்டீரியல் நிறைய ஷேர் பண்ணிருக்கோம். தமிழ் சம்பந்தமான முக்கியமான ஸ்கூல் புக் வைஸா அனுப்பியிருக்கோம். பிளஸ் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியில அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு அதுல கொஸ்டின் பேப்பர் எல்லாமே போடுறோம். ஸோ கொஸ்டின்ஸ் பிளஸ் ஆன்சர் ரெண்டுமே போடுறோம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே, நாளைக்கான வீடியோல கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். மற்ற கரண்ட் அஃபேர்ஸ்